ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஹரீஷ். திஸ் இஸ் VOV வாய்ஸ் ஆஃப் வைகை, டேல்ஸ் ஆஃப் அ பாய் ஃப்ரம் மதுரை. ரொம்ப நாளா இந்த ஒரு படத்தை பத்தி என்னோட பாட்காஸ்ட்ல பேசணும்னு எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. பட் சினிமாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்னு எபிசோட் போட்டுட்டு இவனே இப்படி சினிமால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி பேசிட்டு இருக்கானே அப்படின்னு நீங்க நினைக்க கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளவு நாள் நான் பேசாம வச்சிருந்தேன். பட் சி சினிமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். பட் அதுல நல்ல விஷயங்களை மட்டும்தான் எடுத்துக்கணுன்றதை நான் எப்பயுமே சொல்லுவேன். அந்த வகையில் என் லைஃப்ல எந்த ஒரு படமும் இந்த ஒரு படம் ட்ராமடைஸ் பண்ண அளவுக்கு வேற எந்த படமும் பண்ணதில்லை. ஏன் சொல்றேன், இந்த படம் பார்த்தவங்களுக்கு புரியும், பார்க்காதவங்களுக்கு ஒரு சின்ன சம்மரி மாதிரி கொடுக்குறேன். சிவனேந்தன் ஒரு நல்லா படிக்கிற 8th ஸ்டாண்டர்ட் பையன். வீக் டேஸ்ல ஸ்கூலுக்கு போவான். வீக்கெண்ட்ஸ் இல்ல ஹாலிடேஸ்ல அவங்க அம்மா கூட காய் சமைக்கிறதுக்கு போவான். காய் சமைக்கிறது மீன்ஸ் வாழைத்தார். 2 வாழைத்தாரை தலையில தூக்கி வச்சு சமைக்கிறதுக்காக அவங்க அம்மா கூட ஹெல்ப்புக்கு போவான். அவனுக்கு அதுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பட் அவன் ஃபேமிலி சுச்சுவேஷனால அவங்க அம்மா ஃபோர்ஸ் பண்ணி அவனை கூட்டிட்டு போவாங்க. அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கிற ஒரு வீக்கெண்ட் அவனை ஸ்கூல் ஆனுவல் டே டான்ஸ் ப்ராக்டிஸ்க்கு செலக்ட் ஆகியிருந்திருப்பான். அவங்க அம்மாவுக்கு தெரியாம ப்ராக்டிஸ் போயிட்டு காலையில சாப்பிடாம பயங்கர பசியோட வீட்டுக்கு வரும்போது முடியாம இருக்கிறவங்க அம்மா அவனை பார்த்து அவன் வேலைக்கு போகணுன்றது தெரிஞ்சு அவனை சாப்பிட விடாம அடிப்பாங்க. அவன் பசியோட தப்பிச்சு ஓடி ஒரு வாழைத்தொப்புக்குள்ள மயக்கம் போட்டு விழுந்துருவான். அடுத்த நாள் கண் முழிச்சு அவன் வீட்டுக்கு போனா, முன்னாடி நாள் வேலைக்கு போன அவங்க அக்கா, அவனோட நண்பன், வாழைத்தார் தூக்குறதுக்கு வேலைக்கு போன ஊர் மக்கள் எல்லாருமே லாரியில லோடு ஏத்தி அது மேல உட்காந்து வந்துட்டு இருக்கும் போது நைட்டு ஒரு பள்ளத்துல விழுந்து அந்த லாரி மேல உட்காந்துட்டு இருந்தவங்க மேலேயே அந்த லாரி கவிழ்ந்து, லோடோட அந்த லாரி கவிழ்ந்து அதுல நிறைய பேர் இறந்து போயிருவாங்க. நிறைய பேர் படுகாயம் அடைஞ்சிருப்பாங்க. இந்த விபத்துல சிவனேந்தனோட நண்பனும் அவன் கூட பிறந்த அக்காவும் உயிரிழந்துருவாங்க. இந்த படம் முழுக்க முழுக்க உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு டேரக்டரே சொல்லியிருப்பாரு. அண்ட் இந்த படத்துல நிறைய பாலிடிக்ஸ் பேசியிருப்பாங்க. பட் ஆனா அதை பத்திலாம் நான் இங்க பேச போறது இல்லை. எனக்கு சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு. அதை மட்டும்தான் நான் சொல்ல போறேன். ஒரு அழகான ஊரு, அன்பான அம்மா, அழகான அக்கா, ஒரு நல்ல நண்பன், ஒரு குறும்பு காதல் கொண்ட டீச்சர், நல்ல படிப்பு, பசி இல்லாத வாழ்க்கைன்னு இருந்திருக்க வேண்டிய ஒரு சராசரி பையனோட வாழ்க்கையா இருந்திருந்தா நான் இந்த எபிசோட இங்க பேசிட்டு இருந்திருக்க மாட்டேன். ஆனா இல்லையே, வறுமையும் பசியும் போதும் ஒரு 13 வயசு பையனை வாட்டி எடுக்கிறதுக்கு. 21 வயசான எனக்கே ஒரு சின்ன பையன் பசியில வாடுறத ஸ்கிரீன்ல பாக்குறப்போ மனசெல்லாம் பதறுது. அப்போ 13 வயசு சிவனேந்தனுக்கு எப்படி இருந்திருக்கும்? வெறும் ஒரு தூக்குவாளியில பழைய சோறை மட்டும் சாப்பிட்டு 2 வாழைத்தார அவன் தலையில சுமந்து கொண்டு போகணும். பர்சனலா நான் வாழைத்தார கையில தூக்கி பார்த்திருக்கேன். அது என்ன வெயிட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியலன்னா ஒரு 20ல இருந்து 25 கிலோ வரைக்கும் இருக்கும். ஆனா இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிடுறப்பவோ இல்ல ரோட் சைடு ஏதாச்சும் ஒரு பெட்டி கடையில ஒரு வாழைத்தார பார்த்தாலோ நெஞ்செல்லாம் பதற ஆரம்பிக்கும். என்னையவே அறியாம எனக்குள்ள ஒரு பதட்டம் நிலவ ஆரம்பிக்கும். இதெல்லாம் சரி, ஓகே. ஆனா கடைசியில அவன் கூட இருந்த நண்பனும் கூட பிறந்த அக்காவையும் இழந்துட்டு நிக்கிறானே, இது என்னன்னு சொல்ல முடியும்? அடுத்து நான் சொல்ல வேண்டியது இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வறுமையும் பசியும், ஹங்கர் அண்ட் பாவர்ட்டி. கொடிதிலும் கொடிது இளமையில் வறுமை அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா, மனிதனா பிறக்கிற ஒவ்வொரு உயிரும் தான் வாழ்க்கையில ஃபேஸ் பண்ணக்கூடாத ஒரே ஒரு கொடுமையான விஷயம் ஏழ்மை. அந்த கொடுமையான விஷயமும் வரக்கூடாத ஒரு பருவம்ன்றது இளமை பருவம். அந்த இளமை பருவம் சைல்ட்ஹுட்ல ஒருத்தருக்கு பாவர்ட்டிங்கிறது வரவே கூடாதுங்கிறது தான் அந்த சேயிங்ல சொல்லியிருக்காங்க. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லையெனில் இஜ்ஜகத்தினை அழித்திடுவோம்னு பாடிட்டு போயிட்டாரு மகாகவி பாரதியார். அப்படின்னா அவர் பாடுறதுக்கே இந்த உலகம் போது இருந்திருக்காது. அப்படி இருந்திருந்தாலும் அது எப்பயோ அழிஞ்சிருக்கணும். இந்த வறுமையும் பசியும் எந்த கட்டத்துல சிவனேந்தன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றான்னா, டான்ஸ் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர வழியில ஒரு வாழைத்தோப்புக்குள்ள பசியில என்ன பண்றதுன்னு தெரியாம வாழைத்தாரா பார்த்துட்டு வரேன், எங்க வாழைப்பழம் இருக்கு, அதாவது எல்லாமே காயா இருக்கும் இல்லையா, அதுல எங்க பழம் இருக்குன்னு பார்த்துட்டே வரான். அதுல ஒரு தார்ல ஒரு பழம் பாக்குறான். அது அவனுக்கு எட்டல, ஹைட்ல இருக்கு, சின்ன பையன், எட்டல. அந்த தாரை பிடிச்சி இழுக்கிறேன்ட்டு அந்த மரத்தையே உடைச்சிடுறான். அந்த மரத்தை உடைச்சு அவன் வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த தோட்டத்துக்காரர் அவனை அடிச்சு அந்த வாழைத்தார அவனை தூக்கிட்டு நிக்க வைக்கிறாரு அடிச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல மனிதாபிமானம்ன்றது செத்து போச்சு. அங்கிருந்து எப்படியோ எஸ்கேப் ஆகி அவன் வீட்டுக்கு ஓடி காலையில வடிச்சு வச்ச பழைய சோறை சாப்பிடலாம் அப்படின்னு அங்க அவங்க அம்மாவுக்கு தெரியாம உட்காடுறான். அவங்க அம்மா எந்திரிச்சு நீ என்னடா வேலைக்கு போகாம இங்க இருக்குன்னு சொல்லி அவனை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கிருந்து அவன் தப்பிச்சு ஓடி போய் மயங்கி ஒரு இடத்துல விழுந்துடுறான். அடுத்த நாள் காலையில அவன் எந்திரிச்சு அவங்க வீட்டுக்கு வரும்போது அவன் கூட ஒரு நாள் முன்னாடி இருந்த அவங்க அக்கா, அவன் நண்பன் இறந்து போனது கூட அவனால ப்ராசஸ் பண்ண முடியாத அளவுக்கு பசி கண்ணையே மறைக்குது. அழுகிறதுக்கு கூட அவனுக்கு தெம்பு இல்லை. அப்பவும் போய் சாப்பாடு தேடுறான். அவங்க அம்மா அவங்க பொண்ணு பணத்தை பார்த்து அழுதுட்டு வீட்டுக்குள்ள வரப்போ பசியில
பழைய சோறு சாப்பிட்டுட்டு இருக்கிற அந்த சிவானந்தனை பார்த்து தேம்பி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அவன் மறுபடியும் அவங்க அம்மா அவனை அடிக்கதான் போறாங்க அப்படின்னு நினைச்சாங்க, தப்பு சொல்றான். ஆனா அவங்க அம்மா அதுக்கு அழுகல. உன்னையும் வேலைக்கு அனுப்பிச்சு உன்னையும் கொல்ல பார்த்தேன்டான்ற ஒரு குற்ற உணர்ச்சியில அவங்க அம்மா அந்த பழைய சோறு கொட்டி வச்சிருந்த பிளேட்டை அவங்க மூஞ்சில அடிச்சுட்டு அழுகுறாங்க. திரும்பவும் வீட்டை விட்டு ஓடி போய் ஒரு வாழைத்தோப்புக்குள்ள மயங்கி விழுந்துடுறான். முழிச்சு பாக்குறப்போ கண்ணீர் ததும்பி அவங்க அம்மாவோட மடியில அவன் படுத்திருக்கான். இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது எல்லாருமே கண்ணீரோட தான் வெளியே வந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு சுச்சுவேஷன்ல வெளியே வரும்போது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சஃபிஸ்டிகேட்டடான சௌரியமான ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கையை கொடுத்த எங்க அம்மா அப்பா அவங்கள நினைச்சு நான் கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ற தவிர்த்து வேற எனக்கு எந்த தாட்டும் மைண்ட்ல ஓடல. கடைசியா நான் என் பர்சனல் லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்லி இந்த எபிசோட முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, ஒரு தடவை என் மெஸ்ல ஃபுட் கொஞ்சம் சரியா இல்லை. அப்போ அந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வாழைப்பழம் கொடுப்பாங்க. அப்போ மெஸ் டைம் க்ளோசிங் அப்போ போயிட்டு வாழைப்பழம் கொடுக்குறவர்கிட்ட போயிட்டு நான் எனக்கு 2 எக்ஸ்ட்ரா பழம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அதுக்கு ஒரு பழம் மட்டும் கொடுத்துட்டு இன்னொரு பழம் தர முடியாது அப்படின்னு சொல்றான். நான் வந்துட்டு இத்தனைக்கும் மெஸ் க்ளோசிங் டைம்ல போய் தான் கேட்குறேன். ஏன்னா மெஸ் ரன்னிங் டைம்ல போய் கேட்குறப்போ சரி நான் கேட்குறேன்னு என்ன பார்த்துட்டு இன்னொரு 4-5 பேர் கேட்பாங்க. ஆனால் நான் கரெக்டாக ஒரு மெஸ் க்ளோசிங் டைம்ல தான் போய் கேட்டேன். ஆனால் அவன் தர மறுத்தான். அந்த நேரம் நான் அவன் கூட ஆர்கியூ பண்ணியும் அவன் வந்துட்டு எனக்கு ஒரு பழம் எக்ஸ்ட்ரா தரதுக்கு மறுத்தான். நான் போய் கேட்டப்போ எனக்கு இருந்த பசி என்னன்னு எனக்கு தான் தெரியும். அவன் அந்த ஒரு பழம் தந்திருந்தானா நான் பேசாம போயிருந்திருப்பேன். ஆனா அவன் அந்த ஒரு பழம் தரதுக்கு அவ்வளவு மறுத்து நான் வந்து ரூம்ல உட்காந்து யோசிச்சப்போ என் மைண்ட்ல 2 விஷயம் தான் ஓடுச்சு. ஒண்ணு, பசியில வாடிட்டு இருந்த என் வயிறும். 2, வாழைப்படத்துல வந்த சிவானந்தனோட மனநிலைமை. அதை யோசிக்கிறப்போ என்னே அறியாம என் கண்ணில் கண்ணீர் வந்து நின்னுச்சு. ஸோ இந்த அளவுக்கு எந்த ஒரு படமும் என்னை ட்ராமடைஸ் பண்ணதில்லைன்னு சொன்னதுக்கு இதுதான் அர்த்தம். ஸோ தட்ஸ் இட். See you in the next episode.